class 10 quadratic expression, right? First we want to know what is the quadratic expression. What is the linear expression? It means the variables having power 1. Linear, we say it is a ax plus b is the linear expression, right? The variables have 1. Here a and b are real number. A and b are real numbers. Now here quadratic expressions means the variables power must be 2. Let me take it as p of x is the polynomial expressions or polynomial whatever may be, right? The quadratic means we have the variable power 2, ax square and then reductions p and then c. It is in the form of descending order, right? Ax square, the variables power 2 is called a quadratic expression. You must write it in the form of ax square plus bx plus c. Here surely a is not equal to 0. If a is equal to 0 means this whole term becomes 0. Now let's see, bx plus c only we have, right? So bx plus c is nothing but it is a linear equation, linear expressions, right? So surely we want to say that a is not equal to 0 and a, b, c are real numbers. May be a positive or negative or decimal, whatever may be the fraction, that is a real numbers. So quadratic expressions அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ax square plus bx plus c இந்த ஃபார்மில் இருக்கணும், வேரியபிள் பவர் 2ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா we call it is a quadratic expression. சரிங்களா? அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் டேர்ம் a is not equal to 0 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இங்கே என்ன இருக்கும், நம்மளுக்கு குவாட்ராட்டிக்காக இருக்கும். இது 0 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் இந்த டேர்ம் தான், அப்போ அது லீனியராக மாறிடும். அப்போ இங்கேயும் என்ன கண்டிஷன், அப்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் a is not equal to 0, ஃபர்ஸ்ட் டேர்ம் a equal to 0 ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும், அப்போ b மட்டும் தான் இருக்குது. தட் இஸ் a கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அது கான்ஸ்டன்ட் ஆகிடும். சரிங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் டேர்ம் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிடணும். நெக்ஸ்ட் we see zeros of quadratic polynomial. இந்த பாலினாமியல் ரெஃபர் பண்ணுறது p of x, q of x, r of x, எனி வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். p of x தான் கொடுக்கணுன்றதில்ல, மேக்ஸிமம் நம்ம p of xன்றது பாலினாமியல் டினோட் பண்ணுவோம். அதை தாண்டி f of x கொடுக்கலாம், g of x, r of x எப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ zeros of the quadratic polynomial சொல்லியிருக்கோம்னு வச்சுங்களேன். தட் இஸ் p of x is equal to நம்மளுக்கு quadratic polynomial என்ன தெரியும், இதுதான் தெரியும், bx plus c. சரிங்களா? இந்த இடத்துல எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தா இந்த ஹோல் டேர்மே 0 ஆகுமோ தட் இஸ் கால்டு zeros of the polynomial. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் p of xன்றது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறோம். சரிங்களா? x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 இட் இஸ் எ குவாட்ராட்டிக் எக்ஸ்பிரஷன். பவர் என்ன இருக்குது, 2 இருக்குது. இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும். என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 4 2s are 8. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுருங்க. ஸோ மைனஸ் 4 2. அப்போது இந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது எப்படி வரும்னா எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 2 வருதுங்களா? நம்ம எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாமா? எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தான் zeros of the polynomial. இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன், இந்த ஹோல் டேர்ம் பிகம் 0. இப்போ p of 4 போடுறேன்னு வச்சுங்களேன். 4 square is and then 2 into 4 minus 8. 4 square என்ன வரும், 16 minus 2 into 4 na 8 minus 8. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். 16 minus 16 equal to 0 வந்துருச்சு. எப்போ எந்த வேல்யூ அப்ளை பண்ணால் we get 0 means that is the zeros of the quadratic polynomial. ஸோ இங்கே மைனஸ் 2 அப்ளை பண்ணி பாருங்கள். p of minus 2ன்னு போடுறோன்னு வச்சுங்களேன். minus 2 whole square minus 2 into minus 2 minus 8. Minus 2 whole square is nothing but 4. Minus into minus plus 2 into 2 4 minus 8. So 8 minus 8 equal to 0. So when I apply minus 2 it becomes 0. When I apply 4 it becomes 0. This is called the zeros of the quadratic polynomial. Here we can use the word, instead of 0 we use the another word also, roots. ரெண்டும் சேம் மீனிங் தான். இங்கே ஜீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டாலும் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலும் ரெண்டும் சேம் மீனிங் தான்.
ஜீரோஸ்ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எந்த நம்பரை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஜீரோ வருதோ அதுதான் ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் பாலினாமியல் சொல்கிறோம். ரூட்ஸ்னாலும் அதுதான். இயர் 4 and -2 ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் குவாட்ரட்டிக் பாலினாமியல். இதே தான் ரூட்ஸுக்கும். சரிங்களா? இந்த வேர்ட்ஸில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஜீரோஸில் இருந்தாலும் சரி ரூட்ஸில் இருந்தாலும் சரி ரெண்டு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா எந்த வேல்யூ இந்த பாலினாமியலுக்கு அப்ளை பண்ணால் ஜீரோ ஆகுமோ தட் இஸ் த ரூட்ஸ், தட் இஸ் த ஜீரோஸ். சரிங்களா? அப்போது ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான் இருக்குது. அப்போது ஜீரோஸ்னாலும் சரி ரூட்ஸ்னாலும் சரி ரெண்டு ஒன்று தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை எப்படி சார் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும்? இப்படி இருக்கிற ஒரு ஃபார்மை எப்படிங்க சார் ஃபார்ம் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா இந்த ரூட்ஸ் தான் இங்கே மெயின் பிளேஸ். இங்கே ரூட்ஸ் தான் இங்கே நம்மளுக்கு மெயின் பிளேஸில் இருக்கும். இந்த ரூட்ஸ் எப்படி நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா, ஒரு ரூட்டை வந்து ஆல்ஃபா எடுத்துக்கலாம், அடுத்த ரூட்டை வந்து பீட்டா எடுத்துக்கிறோம். ரூட்ஸை வந்து ஒன் இஸ் ஆல்ஃபா, another one is beta. We take it as a alpha and beta are the roots of the equation எடுத்துக்கலாம். சரிங்களா? இங்கே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ற வேர்டு எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம எழுதக்கூடிய டேர்ம்ஸை ஈக்குவல் டு ஜீரோன்னு கொண்டு வந்து எழுதணும். சரிங்களா? நம்ம பாலினாமியல் இல்லை எக்ஸ்பிரஷன் எழுதும்போது நம்ம ஈக்குவல் டு ஜீரோன்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டோம், அங்கே லெட்டர்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஈக்குவேஷன் சொல்லிட்டோம் அப்படின்னாலே அது ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். சரிங்களா? ஆர் ஈக்குவல் டு சம் நம்பர்ஸாக இருக்கலாம். சரிங்களா? ஆர் ஈக்குவல் டு சம் வேரியபிள்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஈக்குவேஷன் சொல்கிறோம். அப்படின்னா ஈக்குவேஷனாக ஈக்குவல் டு ஜீரோன்னு ஞாபகம் வச்சுங்க. இதை ரூட்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா இங்கே சம் ஆஃப் ரூட், சம் ஆஃப் ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது? இது ஒரு ரூட், இது ஒரு ரூட், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் சம் ஆஃப் ரூட். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட். ப்ராடக்ட் என்னது? மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஸோ இப்போ எக்ஸ்பிரஷன்ஸை இந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் ரூட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ்பிரஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சுன்னா அடுத்து என்ன வரணும்? இங்கே எக்ஸ் வரணும். சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இந்த ஃபார்மை இதை யூஸ் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்த டேர்ம் எக்ஸ், அதுக்கு அடுத்த டேர்ம் கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் த ரூட் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே ஆல்ஃபாக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம், பீட்டாக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி வரும்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், அதே வேல்யூ எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு -2. ஃபஸ்ட்டு ஒன்று ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் ஒன்று பீட்டான்னு எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் சரிங்களா? இதை எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் திரும்பி வருதான்னு பார்க்கலாம். சரிங்களா? செக் பண்ணி. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4, பீட்டா இஸ் ஈக்குவல் டு -2. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னோமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா? 4 ப்ளஸ் இன்ட்டு -2னா நம்ம -2 போட்டுக்கலாம் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணணும் ஈக்குவல் டு ஜீரோ. ஆல்ஃபா இருக்கிறதுல ஆல்ஃபாவோட வேல்யூ, பீட்டா இருக்கிறதுல பீட்டாவோட வேல்யூ போட்டிருக்கேன். இங்கே ப்ளஸ் ஆஃப் -2 வருது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா -2 டேரெக்டாக எழுதியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், இது ரெண்டையும் செப்பரேட் பண்ண என்ன வரும்? 2. ஸோ -2x. இது பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா நம்மளுக்கு -4 2s are 8 ஈக்குவல் டு ஜீரோ. இதே ஈக்குவேஷன் தான் நம்ம இதுக்கு முன்னாடி எழுதின இடத்துலையும் கண்டுபிடிச்சோம். இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் -2x -8. ஸோ அந்த ரூட்ஸ் கிடச்சிச்சு. இந்த ரெண்டு ரூட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? குவாட்ரட்டிக் பாலினாமியலோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோ கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஈக்குவேஷன்லேருந்து அதனுடைய ரூட்ஸ் இல்லைன்னா ஜீரோஸை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போது ரூட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நம்மளால் முடியும். அதே மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதனுடைய ரூட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளால முடியும். அதுதான் இங்கே. சரிங்களா? இதுதான் அதனுடைய குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பை யூஸிங் த ரூட்ஸ். இந்த மாதிரி ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. சால்விங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் in 3 method. One is simple factorization. நம்ம நார்மலாக எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம்? இப்போ பண்ணால் தெரியுங்களா? இந்த நம்பருக்கு 8க்கு 2க்கும் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். 4 2 வந்துச்சா அது நார்மல் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்.
completing square method, and then last one is formula method. சரிங்களா? இங்கே ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இந்த எப்படி பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஃபார்முலா மெத்தட் பாருங்கள். ஃபார்முலா அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூ வரும். ஈக்குவல் டு த குவாட்ரட்டிக் ஃபார்முலா மெத்தட்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. இதுதான் இதனுடைய ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா மெத்தடில் யூஸ் பண்ணுறோம். எப்போ இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளாக ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியாத, சிம்பிள் ஃபேக்டரைசேஷனில் நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாத டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலா மெத்தடில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 4 இருக்குன்னு வச்சுங்களேன். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 4 இருக்குது. இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணி பாருங்களேன். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 வரணும், ஆட் பண்ணால் எனக்கு மைனஸ் 2 வரணும். என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 4 1s are 4, 2 2s are 4. இதில் எந்த நம்பர் கொடுத்தாலும் எனக்கு இந்த நம்பர் வராது. சரிங்களா? எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்ம மைனஸ் 2 கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற அந்த பாலினாமியில் அந்த எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா மெத்தட்லேயோ அல்லது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்லேயோ நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா எதுலேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணுறோம் தெரியுங்களா? அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்ம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, இந்த ஃபார்மை இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா வி கெட் திஸ் ஆன்சர். சரிங்களா? இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துருக்கேன். இதை செகண்ட் மாடல் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் போடணும் அப்படின்னா ஆல்வேஸ் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆல்வேஸ் ஒன்றா இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஆல்வேஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 1. சரிங்களா? அப்படி 1 இல்லாமல் இங்கே ஒரு 3 இருந்துச்சு அப்படின்னா அதே 3ஆல் அந்த டோட்டல் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா? இங்கே 1 இருக்குது. சரிங்களா? அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, இந்த மைனஸ் 4 அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் 4 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் த, நெக்ஸ்ட் என்னன்னா ஷிஃப்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம் டேக்கிங் டு த அனதர் சைட். ஷிஃப்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது, செகண்ட் ஸ்டெப் இது சொல்லியிருக்கோம். ஷிஃப்டிங் த கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த சைடில் இருக்க கான்ஸ்டன்ட்டை அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்பில் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, ஆஃப் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன இருக்கோ அந்த நம்பரை பாதியில் டிவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1/2. சரிங்களா? இதை என்ன பண்ணணும்? ஆஃப் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து இந்த வேல்யூவை ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணி ஆடிங் ஆன் போத் சைட். சரிங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? ஆஃப் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1/2 இன்டூ 2, இங்கே எக்ஸ் இருக்குது, அது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு, நம்மளுக்கு 1 வந்துருச்சு. இதை ஸ்கொயர் பண்ணி ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர். சரிங்களா? இது ரெண்டு டைம் ஆட் பண்ணிட்டோம். இப்போது இங்கே இந்த டேர்ம் இருக்குது தெரியுங்களா? இங்கே மைனஸாக ப்ளஸ்ஸான்றதை பேஸ் பண்ணிக்கிட்டு இங்கே ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஆர் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுங்க. இந்த இடத்துல ப்ளஸ் வந்துச்சுன்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுங்க. இப்போது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால எந்த ஃபார்முலா எழுதுறேன்? x மைனஸ் 1 whole square is equal to 5. 4 plus 1 is 5. 1 square is nothing but 1. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னு வச்சுங்களேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா x minus 1 whole square root is equal to root 5 வந்துடும். சரிங்களா? இங்கே ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா x minus 1 is equal to root 5 மட்டும் வரும். சரிங்களா? ரூட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே ரெண்டு வேல்யூ கிடைக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ x is equal to இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ் 1 ஆகிடுமா, மைனஸ் 1 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5. இங்கே எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ கிடைக்குன்னா ஒரு வேல்யூ ப்ளஸ் வேல்யூவில் இருக்கும், 1 ப்ளஸ் ரூட் 5, அனதர் வேல்யூ 1 மைனஸ் ரூட் 5. ஸோ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் கோஎஃபிஷியன்ட் ஆல்வேஸ் 1 இருக்கான்னு பாருங்கள். இப்படி சப்போஸ் 3 இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரால் டிவைட் பண்ணிங்க. என்ன நம்பர் வருதோ அதே நம்பரால் அந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக டிவைட் பண்ணிவிடுங்க. ஆல்வேஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 1 and then shift the constant term taking to the another side. ஒரு சைட்லேருந்து another side கொண்டு போகிறோம்.
சரிங்களா. அடுத்த டேர்ம் வந்து ஆஃப் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஆஃப் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை எடுத்து அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஆடிங் ஆன் போத் சைட், ஆடிங் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுறீங்க. இங்கேயும் ஆட் பண்ணுறீங்க, இங்கேயும் ஆட் பண்ணுறீங்க. இதில் இங்கே ப்ளஸ் வருதா மைனஸ் வருதான்னு பாருங்கள். ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், மைனஸ் இருந்துச்சுன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலாவை தவிர வேறு எதுவுமே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதில்ல. அதிலிருந்து அதுக்கப்புறம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் போடும்போது தான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் வேல்யூ அனதர் மைனஸ் வேல்யூ, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு we have 3 மெத்தட். ஒன் இஸ் சிம்பிள் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அண்ட் தென் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் இப்போ மாற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து ஃபார்முலா மெத்தட். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது ஏவோட வேல்யூ, எதுக்கு ஈக்குவேஷனுக்கு செப்பரேட் இது பண்ணி பாருங்கள், bx ப்ளஸ் சி. இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, பி இருக்க இடத்துல என்ன இருக்குது, சி இருக்க இடத்துல என்ன இருக்குன்றது கம்பேர் பண்ணிவிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.